ஹை மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா, எல்லா கண்டஸ்டன்ட்டுமே ஃபேன்ஸ் மீட், இன்டர்வியூ சொல்லிட்டு பிஸியா இருக்காங்க. இதில வந்து ஒரு 3 பேர் பார்த்தீங்கன்னா, வெள்ளித்திரைக்கான சான்ஸ் வந்து கிடைச்சிருக்குங்க. அது யார் யாருன்னு பார்க்க போறோம் இப்ப. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, விஜே பார்வதி. ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க விஜே பார்வதி, நான் வந்து ஏற்கனவே வந்து இந்த விஜே, ஆர்ஜே இதெல்லாம் ஒர்க் பண்ணிட்டேன். நெறைய வந்து டூர்ஸும் இது பண்ணிட்டேன். விளாக் எல்லாமே பண்ணி வச்சிருக்கேன். ஸோ, இப்போ எனக்கு அடுத்த என்னோட டார்கெட் வந்து ஆக்டிங் தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ, அதுக்கேத்த மாரி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்குங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து டைரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள ரீச் அவுட் பண்ணியிருக்காங்க. எதுக்கு பார்த்தீங்கன்னா, வெப் சீரிஸ், மூவிஸ் ஸோ இதெல்லாம் வந்து லீட் கேரக்டர் ப்ளஸ் வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரம். ஸோ, இந்த 2 இதுக்குமே பேசியிருக்காங்க. ஸோ, இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து அவங்களே வெளியிட்ட தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முத்து என்கிற காட்டான்ற வெப் சீரிஸ் தாங்க. ஸோ, அந்த வெப் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஜியோ ஹாட்ஸ்டார்ல ஒளிபரப்பாக போகுது. இதுக்கு ப்ரொடியூசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் சேதுபதி தாங்க. யாரு? இந்த பிக் பாஸ்ல ஹோஸ்ட்டா இருந்தாரே, அதே விஜய் சேதுபதி தாங்க ப்ரொடியூசர் இந்த வெப் சீரிஸ்க்கு. இதுக்கு டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, காக்கா முட்டை, கடைசி விவசாயி 2 படம் எடுத்த மணிகண்டன். ஸோ, அவரு தான் 2 தரமான படங்கள் தான் 2மே. அதில எந்த ஒரு டவுட்டுமே இல்ல. ஸோ, அந்த டைரக்டர் தான் வந்து மொத வெப் சீரிஸ் பண்றாங்க. ஸோ, விஜய் சேதுபதியுமே இதான் வந்து ஃபர்ஸ்ட்டு வெப் சீரிஸ். ஸோ, உண்மையாவே இந்த கூட்டணியில நம்ம பார்வதியும் ஒரு நல்ல ஒரு கதாபாத்திரத்தில இணையறாங்க அவங்க கூட. இது ஒரு நல்ல ரோல்ன்னு தான் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு கண்டிப்பா பேசப்படும் அவங்க கதாபாத்திரம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ, இது மட்டும் இல்லாம இன்னும் 2, 3 படங்கள் வந்து பேசிட்டு இருக்காங்களாம். ஆல்மோஸ்ட் சைன் ஆவுற கண்டிஷன் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏதோ ஒரு படத்திலோட லீட் ரோல்ன்ற மாரி சொல்லியிருக்காங்க. பட் எந்த அளவுக்கு அது உண்மைன்னு தெரியல. அது தெரிஞ்சோனே உங்களுக்கு அப்டேட் பண்றேன் மக்களே. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம கமருதீன். கமருதீனும் பார்த்தீங்கன்னா, ஒரு 2, 3 படங்கள் வந்து பேசிட்டு இருக்காரு. ஆல்மோஸ்ட் சைன் ஆயிடுன்ற மாரி தான் சொல்லியிருக்காங்க. என்ன பார்த்தீங்கன்னா, மூவிஸ் ப்ளஸ் வெப் சீரிஸ். ஸோ, அவருக்குமே இந்த 2 சான்ஸுமே வந்திருக்கு. சீரியல்லுமே ஏதோ கேட்டிருக்காங்கன்ற மாரி சொல்லியிருக்காங்க லீட் ரோல்ல. ஸோ, இந்த 3 இதில கண்டிப்பா வந்து இன்னும் ஒரு அப்கமிங் டேஸ் இன்னும் ஒரு 1 மந்த்துக்குள்ளவே கண்டிப்பா வந்து அவர பத்தின அப்டேட் கிடைக்கும். ஸோ, கன்ஃபார்மான தகவல் கிடைச்சதுனா உங்களுக்கு அப்டேட் பண்றேன் மக்களே. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம கானா வினோத் இருக்கார் இல்லையா? ஸோ, அவரு வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ 2, 3 படத்துக்கு வந்து சாங்ஸ் வந்து எழுதுறதுக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சிருக்கு படத்தில. அது மட்டும் இல்லாம ஆக்டிங்க்கும் ஏதோ பேசிட்டு இருக்காங்களாம். ஸோ, அவரு தான் வந்து சூஸ் பண்ணணும் கதைய. ஸோ, கதை கேட்டிருக்காராம். ஸோ, நான் டிசைட் பண்ணிட்டு சொல்றேன்ற மாரி சொல்லியிருக்காராம். கண்டிப்பா அவரும் வந்து கூடிய சீக்கிரத்தில அப்டேட் பண்ண போறாரு. என்ன ஒரு படம் கமிட் ஆயிட்டார்ன்ற மாரி கேள்விப்பட்டோம் நம்ம. ஸோ, ஷூட்டிங்கும் போறாரு. இந்த மாசத்துலயோ இல்ல அடுத்த மாசத்துலயோன்னு சொல்லியிருக்காங்க. பட் நமக்கு உண்மையான தகவல் கிடைச்ச உடனே உங்களுக்கு வந்து அப்டேட் பண்றேன் மக்களே. உண்மையாவே இந்த 3 பேர் வந்து மக்கள் செல்வாக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியும். ஸோ, மக்கள் செல்வாக்கு இருக்கிறவங்களுக்கு தான் அடுத்தடுத்து வந்து ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்குன்றதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்ல. ஸோ, அந்த மாரி தான் இந்த 3 பேருக்கு கிடைச்சிருக்கு மக்களே. பார்ப்போம் மக்களே. இவங்க 3 பேரும் இந்த வாய்ப்ப வந்து தக்க வச்சுக்குவாங்களா என்னன்னு சொல்ட்டு. ஓகே மக்களே, மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.